சிம்பிளாக நாகப்பஞ்சமிக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து முதல்ல முந்திரி ஒரு 4-5 எடுத்து, திராட்சை கொஞ்சம், இதை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். நம்ம திராட்சையும் முந்திரியும் நல்லா சிவந்த பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை இதில் நான் சேர்த்து நெய்யில் கொஞ்சம் வறுக்கிறேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு வாசனை வர பக்குவத்துக்கு. இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பாலேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நம்ம ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் அப்படியே நசுக்கி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின 3 கப்பு தண்ணி வந்து நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு தக்கவாறு நான் 3/4 கப்புக்கு 3/4 கப்பே எடுக்கிறேன். நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் சாதா வெல்லம் போடுற மாதிரி இருந்தாலும், சர்க்கரை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வெல்லமாக இருந்தால் கரைச்சிட்டு தூசு மண் இல்லாத வெல்லமாக இருந்தால் போடுங்க. இப்போ இது கொஞ்சம் நீத்து வரும். நீத்து வந்த பிறகு மறுபடியும் கெட்டியாகிற வரைக்கும் கிளறிக்கலாம். வேணும்னா விருப்பப்பட்டால் நம்ம ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா நம்ம ஊற்றின தண்ணி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சுத்தமாக நல்லா நம்மளுக்கு வெல்லம் போட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நாக சதுர்த்திக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி கோதுமை ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.